உண்மை சம்பவத்தை மிகைப்படுத்தி எடுத்த படம். 1898 பேட்டர்சன் ஒரு மிலிட்டரி இன்ஜினியரை இங்கிலாந்துல இருந்து சாவோ கென்யாக்கு ரயில்வே பிரிட்ஜ் கட்டி முடிக்க அனுப்புறாங்க. ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிச்சிட்டு குழந்தை பிறக்கிறப்ப இங்க இருப்பேன்னு மனைவியிடம் ப்ராமிஸ் பண்ணிட்டு வராரு. சாவா வந்த உடனே சூப்பர்வைசர் ஆங்கஸ், ஃபோர்மன் சாமுவல், டாக்டர் டேவிட் மீட் பண்றாரு. டாக்டர் ரீசெண்டா சிங்கம் ஒருத்தரை தாக்குனதா சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரியே பேட்டர்சன் அங்க வந்த ஒரு சிங்கத்தை ஒரே ஷாட்ல கொண்டுறாரு. லேபர்ஸ் அவரை கொண்டாடுறாங்க. கொஞ்ச நாள்ல மஹினான்னு ஒரு ஃபோர்மேன் அவர் சிங்கத்தை கையாலவே கொண்ட அனுபவம் உள்ளவர். அவரை டென்ட்ல இருந்து இழுத்துட்டு போய் கொண்டது சிங்கம். அடுத்த நாள் அவரோட பாடி கிடைக்குது. அன்னைக்கு ராத்திரியே வேட்டையாட பாக்குறாரு. ஆனா சிங்கம் மாட்டல. அடுத்த நாள் இன்னொரு பாடி கேம்புக்கு ஆப்போசிட்ல கிடைக்குது. பேட்டர்சன் சாமுவேலோட அட்வைஸ் கேட்டு ஒர்க்கர்ஸ டென்ட் சுத்தி முள்வெளி போட சொல்றான். அந்த வேலை நடக்கும் போதே சிங்கம் அங்க வந்து ஒரு லேபரை கொண்டுருது. பேட்டர்சன், ஆக்னஸ், சாமுவேல் அந்த சிங்கத்தை சுத்தி வளைக்கிறாங்க. அப்போ திடீர்னு இன்னொரு சிங்கம் கூட மேல இருந்து ஆக்னஸ் மேல பாஞ்சி கொண்டுருது. 2 பேரும் சுதாரிச்சு இழந்ததுக்குள்ள 2 சிங்கம் அங்க இருந்து போயிடுது. இப்போ பேட்டர்சன் ஒரு பொறி கொண்டு வைக்கிறான். நல்லா சுட தெரிஞ்ச 3 பேரை கூண்டுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. சிங்கமும் திடீர்னு வந்துருது. இவங்க பயத்துல சுட ஒரு குண்டு கூட அது மேல படாம விசாகிடுது. இப்போ ரெமிங்டன் ஒரு பிரபல வேட்டைக்காரர் வராரு. கூட மசாய் வீரர்களும் அங்க வராங்க. இப்போ ரெமிங்டன், சாமுவல், மசாய் ஆளுங்க எல்லாரும் சிங்கத்தை திசை திருப்பி பேட்டர்சன் இருக்க பக்கம் அனுப்புறாங்க. எதிர்பார்த்த மாதிரி சிங்கம் பேட்டர்சன் முன்னாடி வருது. துப்பாக்கி சுடாதனால சிங்கம் தப்பிச்சிருது. மசாய் வீரர்கள் இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ பேட்டர்சன் இன்னொரு பிளான் போடுறாரு. பேஷன்ஸை புது ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு பழைய ஹாஸ்பிட்டல்ல ரத்தம், கறி, மாட்டையும் வச்சு சிங்கத்தை வர வைக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துல 2 சிங்கமும் அங்க வருது. 2 பேரும் ஷூட் பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க. சிங்கமும் உஷராயிட்டு புது ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் அங்க இருக்க நிறைய பேஷண்ட்டும் டாக்டரும் கொண்டுருது. அடுத்த நாள் லேபர்ஸ் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரெமிங்டனும் பேட்டர்சனும் சிங்கத்தின் கால் தடத்தை ஃபாலோ பண்ணி ஒரு குகைக்குள்ள போறாங்க. அங்க எல்லாம் மனித மண்டை, ஓடுதல், எலும்புதலா இருக்கு. இப்போ அந்த சிங்கங்கள் சும்மா விளையாட்டா வேட்டையாடுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு பபூன் குரங்கு வச்சு ஒரு பொறி வைக்கிறாங்க. இரவு பணியில பெரிய பார்வை ஒண்ணும் இல்லாதனால சிங்கத்தை பார்க்க கஷ்டப்படுறாங்க. குரங்க சிங்கம் வேட்டையாடுது. பேட்டர்சனும் தவறி கீழே விழுந்துட்டாரு. அப்போ சிங்கம் கிட்ட வரும்போது ஒரு ஷாட் மேல பட்டுருது. அதை ஃபாலோ பண்ணி போய் ரெமிங்டன் ஷூட் பண்ணிடுறாரு. 3 பேரும் நைட்டு சரகு போட்டு என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் ரெமிங்டனை இன்னொரு சிங்கம் கொண்டுட்டு இருக்கிறத பேட்டர்சன் பாக்குறாரு. ரெமிங்டனோட பாடியை எரிச்சிடறாங்க. அப்படியே கேம்ப சுத்தி நெருப்பு வைக்கிறாங்க. இப்போ பேட்டர்சன் கோவத்துல வானத்தை நோக்கி சுட்டுன்னு நடந்துட்டு போறான். திடீர்னு சிங்கம் தாக்க வருது. பேட்டர்சன் அவனோட ரைஃபிள மிஸ் பண்ணிடுறான். ரெமிங்டன் கொடுத்த கன் யூஸ் பண்ணி ஷூட் பண்றான். திரும்ப ரீலோட் பண்ணும் போது சிங்கம் துரத்த ஆரம்பிக்குது. இவன் மரத்து மேல ஏறிடுறான். சிங்கமும் மேல ஏறுது. ஓடும் போது கண்ணை மிஸ் பண்ணிடுறான். இப்போ பக்கத்து மரத்துல இருந்து சாமியார் ரைஃபிள தூக்கி போடுறான். அது கிளையில பட்டு கீழே விழுந்துருது. பேட்டர்சன் டக்குன்னு கீழே விழுந்து ரைஃபிளை எடுத்து சிங்கத்தை சுட்டு கொண்டுடுறான். இப்போ வேபர்ஸ் எல்லாரும் திரும்ப வந்துடுறாங்க. பேட்டர்சன் அவன் ஒய்ஃபும் அவன் குழந்தையும் மீட் பண்றான். அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட பேர் தி கோஸ்ட் அண்ட் தி டார்க்னஸ். பிரைம்ல ரெண்டுக்கு இருக்கு. இந்த சிங்கம் தோன்களை வச்சு 2 சிங்கம் உருவம் உருவாக்கி அமெரிக்கா மியூசியம்ல வச்சிருக்காங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.